வணக்கம் நண்பர்களே. ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக் ஸ்கேம். அது என்ன ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக்? கொஞ்சம் வார்த்தைகளே வித்தியாசமாக இருக்குது. இதை யார் செய்கிறாங்க? யாருக்கிட்ட இந்த ஸ்கேமர்ஸ் இதை பண்ணுறாங்க? இது சொல்லும் போதே தலைப்பிலே தெரியுது. ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக் ஸ்கேம். இந்த ஸ்கேமர்ஸ் யார்? எங்கேருந்து வர்றாங்க? யார் இலக்காக வச்சுருக்காங்க? என்னெல்லாம் நடக்குது? ரொம்ப நவீனமாக எப்படி இதை ஏமாத்துறாங்க? இதை பற்றி சற்று விரிவாக பார்க்க வேண்டியது. ஏன் விரிவாக பார்க்க வேண்டியதுன்னா, இது எப்படி நடக்குதுங்கிறதையும் விவரிக்கணும். இது யாரை டார்கெட் பண்ணுது? இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இதுலேருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்வது? அப்பப்போ இந்த ஸ்கேமர்ஸை பற்றிய அப்டேட் நம்ம இதில் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் அதை இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். சரி, இந்த ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக் ஸ்கேம் ஏன் ஹை இன்ஜினியர்டுன்னு சொல்கிறோம்னா, இது வரைக்கும் நடந்த ஆன்லைன் மோசடிகள், இந்த ஸ்கேமர்ஸ் பண்ணுற மோசடி வேலைகள், இதெல்லாம் வந்து ஒரு வகையில் இருந்தது. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இதெல்லாம் அவேர்னஸ் வந்துடுச்சு. அரசாங்கம், தனியார் அமைப்புகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, டிஜிட்டல் உலகில் இப்படிலாம் நடக்கும், இந்த இடத்துல இப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து விரிவாக எல்லாருமே அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த அவேர்னஸையும் தாண்டி ஒருத்தர் ஏமாற்றணும் அப்படின்னா ஹை இன்ஜினியரிங். அதனால தான் ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக் ஸ்கேம். நீங்கள் ரொமான்டிக் ஸ்கேமில் நிறைய வகை இருக்குது. இது ஒரு வகை. பொதுவாக ஒருத்தருடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, பின் நம்பர், பேங்க்கோட அந்த ஏடிஎம் பின் நம்பர், இது மாதிரி நெட் பேங்கிங்கில் உள்ள யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் வாங்கி தான் எப்படியோ ஒரு இடத்துல கேட்டு அவங்கள ஒரு விதமாக ஏமாற்றி வாங்கியோ அல்லது அவங்களுடைய கணினியில் உள்ள புகுந்தோ, ஏதோ ஒரு வகையில் உள்ள புகுந்தோ, மால்வேர்னால உள்ள புகுந்தோ தான் இதை எடுப்பாங்க. ஆனால் இதில் இந்த ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக் எப்படி வருது அப்படின்னா, இவங்களுடைய இலக்கு எந்தெந்த நாடுகள்லேருந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். பிரேசில், இந்தோனேஷியா, இது மாதிரி நாடுகள். இதில் என்ன காரணம்? ஏன் இந்த நாடுகளை அவங்க குறிப்பிட்டு அந்த நாடுகள்லேருந்து ஏன் வரணும்? உண்மையிலே அந்த நாட்டிலேருந்து வர்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த நாடுகளில் வசிப்பதாக தங்களை அறிமுகம் செஞ்சுக்குவாங்க சில பெண்கள். ஏன் இந்த நாடு அப்படின்னா, சில சமயங்களில் ஆங்கிலம் தப்பாக ஏதாவது டைப் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க இருக்கிறது இந்தியாவாக இருக்கும், எங்கேயாவது பின்தங்கின மாநிலமாக இருக்கும், அவங்களுக்கு ஆங்கிலம் சரியாக வராமல் இருக்கும், ஒரு ஆங்கில வழி கல்வியில் படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ படிப்பறிவு இல்லாதவங்க ஏதாவது ஆங்கிலம் ஒரு கிராமட்டிக் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா, நான் இந்தோனேஷியாவிலேருந்து வந்தேன், நான் அங்கேருந்து வந்தேன், எனக்கு ஆங்கில வழி கிடையாது, நான் இந்த மொழியில் படித்தேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க எப்படி ஏமாத்துறதுக்கு முதல் இதை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் மிக பிரபலமான சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரிகிறதா காட்டிக்குவாங்க. அதுலேயும் டெக்னிக்கல், இந்த ஹை இன்ஜினியரிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்குது, வேர்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மொபில் அப்படின்னு ஒரு ஆயில், MOBIL, மொபில், எக்ஸான் மொபைல் அப்படின்னு அந்த பிராண்ட் பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸான் மொபைலில் வேலை பார்க்குறதா தன்னை காட்டிக்கிட்டோம்னா, இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி. அப்போது சீஷோரில் வந்து கடல் ஓரங்களில் அந்த எண்ணெய் எடுக்கிற ட்ரில் பண்ணி அந்த இயற்கை வளங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க பணிபுரியதாக காட்டிக்குவாங்க. அப்போது ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு அலோ கிடையாது. ஸோ நீங்கள் திரும்ப அவங்கள ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் கிடைக்கலன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. இது ஒரு வகையான ட்ரிக்கில் அவங்க பண்ணுற ஒரு தந்திரங்களில் ஒன்று. சரி, இதெல்லாம் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல தங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க? தான் ஒரு பெண், கணவரை இழந்தவர், தனக்கு ஒரு மகன் இருக்கிறான். உண்மையிலேயே ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களோட ஃபோட்டோவாக இருக்காது, ஆனால் தன்னுடைய ஃபோட்டோவாக காட்டுறது. வேறு தனக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொல்லி யாரோ ஒரு சிறு வயது பையனுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு இதில் காட்டுறது. இதெல்லாம் ஆரம்பத்தில் நடக்கும். ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்போல்லாம் அந்த ஸ்கேமர்ஸ் வந்து உடனே உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. பல வாரங்கள் இந்த ரிப்போர்ட்டில் எங்கேருந்து வருதுன்னு நான் சொல்கிறேன். ஆன்லைனில் இந்த ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றதுக்கு ஆன்லைன் ரிப்போர்ட் கிடைக்கிது, அதை வச்சு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட எடுத்துக்குவாங்க. என்ன காரணம்? இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுடைய நம்பிக்கைகளை பெறணும். உங்களை வந்து ஒரு ரொமான்ஸ் சர்க்கிள்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கணும், நிராயுத பாணி, அன்ஆர்ம்டு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இறக்கத்தை கொண்டு வரணும். நீங்கள் கேள்விகள் கேட்காம அவங்க கேட்குறதுக்கு பணியணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இறக்கத்தை தூண்டணும், உங்களை வந்து ஒரு ரொமான்ஸ் சர்க்கிள்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் ஒரு பெண், கணவரை இழந்தவர், ஒரு சிறு வயது பையன் இருக்கிறான்,
நான் மிகப்பெரிய சர்வதேச நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, பணத்துக்கு நம்மளை எதுக்கு ஏமாற்ற போகிறாங்கன்னு தோணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட்டே ஒரு இடத்துல வருது. இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி, பின் நம்பர் வாங்கி, ஓடிபி வாங்கிலாம் ஏமாத்துறதெல்லாம் இப்போ பழைய காலமாக போச்சு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஹை இன்ஜினியர்டு, மிகவும் நவீனப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்முறை ஏமாற்றுகள். பொறியியல் இதுக்குன்னே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வர்றாங்க. அது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சர்க்கிள்குள்ளே அல்லது உங்களை இறக்க குணத்துக்குள்ளே கொண்டு வந்து தான் ஒரு அவசர வேலையாக இன்னொரு நாட்டுக்கு போகிறதா சொல்கிறேன். ஏன்னா சர்வதேச நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய லொக்கேஷன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்கள ஒரு பணி நிமித்தமாக வேறொரு நாட்டுக்கு அனுப்புவாங்க. இது பொதுவாக நடக்கக்கூடியது. அந்த பொறியியல் பட்டதாரிகள் இன்ஜினியரிங் படித்தவங்களும் இப்படி செய்வாங்க. இது எல்லாரும் கேள்விப்படுறது தான். அதனால் இந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த நாட்டிலேருந்து நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், உங்களை பார்க்குறதுக்கு, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு நான் இந்தியா வர்றேன், இதை முதலே சொல்லிடுறாங்க. இப்போ நார்மல் அந்த பொதுவாக ஏமாத்துகிற ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் இந்த நாட்டிலேருந்து நாட்டுக்கு போனேன், உங்கள் நாட்டுக்கு வர்றதுக்காக உங்களுக்கு சில பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கான பரிசு பொருட்கள் தான். ஏன்னா இந்த இடம் வரும்போதே உங்களை நிறைய அவங்க நிராயுதபாணியாக நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு, சிறு சந்தேகங்கள் கூட இல்லாத அளவுக்கு அவங்கள நோக்கி நீங்கள் ஒரு சின்ன சந்தேகம் கூட ஏற்படாத அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன இடம் வருது, உங்களை பார்க்குறதுக்கு வர்றேன், பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு கஸ்டம்ஸில் டேக்ஸ் போட்டாங்கன்றதெல்லாம் பழைய மெத்தடாக சொல்கிறாங்க. அல்லது உங்கள் நாட்டுக்கு வரணும்னா எனக்கு விசா எப்படி ரொம்ப நுணுக்கமாக விசா வந்து வாங்கணும், என்னுடைய இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு வந்து டிசேபிள் ஆகிடுச்சு, டெபிட் கார்டுக்கு டிசேபிள் ஆகிடுச்சு, இதெல்லாம் பழைய மெத்தடு. சரி, அப்போ புது மெத்தடு தான் என்ன? இப்போ நீங்கள் சொல்கிற ஹை இன்ஜினியர்ட் ரொமான்டிக் ஸ்கேம்னா என்ன? இங்கே எந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா, திடுதுப்புன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க குழந்தை இருக்கிறதா காட்டுறாங்க இல்லையா, ஒரு பையனோ பொண்ணோ குழந்தை இருக்கிறதா காட்டுறாங்க. இப்போ இந்த பெண் அவங்ககிட்ட அறிமுகமானவங்க வந்து ஒரு கணவர் இல்லாத பெண், தனியாக ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், பணம் கேட்குறாங்களா அப்படின்னா, இதுவும் இப்போ வந்து அவேர்னஸ் வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் திடீர்னு சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஏற்கனவே உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய குடும்பம், உங்களுடைய நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, மேரீடா, சிங்கிளா, அல்லது டைவர்ஸ்டா, செப்பரேட்டடா, என்ன மாதிரி இதுங்கிறது மெதுவாக போட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறது, என் பையன் வந்து எங்கள் அம்மாவோட வசிக்கிறான், உதாரணத்துக்கு இந்தோனேஷியாவில் வசிக்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஏற்கனவே. இதெல்லாம் ப்ரிப்பேர்டு. அப்போ அந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற பையன் வந்து திடீர்னு உடம்பு சோம்பலாமல் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. $1500 US டாலர் வந்து கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு $800 கட்டிட்டாங்க, ஒரு $700 பாக்கி இருக்குது, அதை உங்ககிட்ட கேட்கல அவங்க. அதுதான் விஷயம், ட்விஸ்டே தான். உங்ககிட்ட அந்த $700 கொடுங்கன்னு கேட்டால் இது நார்மல் ஸ்கேமர் தானே, எல்லாம் வந்து கடைசியில் நம்மகிட்ட பணம் கேட்குறதுன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, $800 கட்டணும், அமெரிக்கன் டாலர் கட்டணும். அதுக்கு நான் என் அக்கௌண்ட்டை வந்து என் அக்கௌண்ட்லேருந்து மாற்றி விட்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் நான் 2-3 முறை தப்பாக போட்டதுனால, அந்த பாஸ்வேர்டை யூசர் நேம் நான் தப்பாக போட்டுக்கிட்டதுனால எனக்கு அந்த அக்கௌண்ட்டு பிளாக் ஆயிடுச்சு. ரெண்டாவது, நான் இருக்கிற நாடு, அதாவது அப்போ இவங்க பணி நிமித்தமாக வேறொரு பகுதிக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த நாட்டில் அவங்க நாட்டு சட்டப்படி சில டொமைனெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. அதில் என் பேங்க் டொமைனு இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன், எது, இப்போ நீங்கள் அதில் விக்டிமாக நீங்கள் ஆகுறீங்க அப்படின்னா, உங்களை காண்டாக்டில் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரே இது, ஒரு வேலை பண்ணுறேன், என் பேங்கோட நெட் பேங்கிங் லிங்க்கு, என்னோடய யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க திருடிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்களோட இதை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது ஏன், அதில் என்ன நமக்கு கஷ்டம்? அவங்களுடைய பேங்க் யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அதில் நமக்கு என்ன கஷ்டம் வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே தான் இந்த ஸ்கேமர்ஸை பற்றி ஆய்வு செய்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து கொடுக்கப்படுறவங்க யார் உங்ககிட்ட தொடர்பில் இருக்காங்களோ அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடையாது. இவங்க யார்கிட்டேருந்தோ இதை கிராப் பண்ணியிருக்காங்க, திருடியிருக்காங்க, அபகரிச்சிருக்காங்க, இதை உங்ககிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன ஆகும்,
அந்த பாஸ்வேர்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போ ஒரு சைபர் கிரைம் போலீஸ் வந்து இன்டர்நேஷ்னல் சைபர் கிரைமோ லோக்கல் அத்தாரிட்டியோ உங்களை தேடும்போது என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஐபி அட்ரஸ் தான் அதில் இருக்கும். இது ஒரு வகை. எப்படி வர்றாங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஏற்கனவே எல்லாம் நடந்துச்சு. வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கடைசியாக தான் இந்த நிலைமை வருது. அதுவும் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கம்பாங்க. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதில் ஒரு $50,000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். எந்த மனுஷனுக்காக இருந்தாலும் $50,000 ஒரு இதில் இருக்குன்னா சாதாரணமா இத்தனை லட்சம் ரூபா இந்திய மதிப்பில் இருக்க அப்படின்னு தோணும். ஒன்று இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்ற சொல்லுவாங்க, எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுன்னு. அல்லது இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே டெம்ப்ளேட்டாக தான் இருக்குமா? அது எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் $50,000 இருக்க மாதிரி காட்டும். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆகுது. இதை ஓப்பன் பண்ணோடனே வரக்கூடியது. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கல்ல, பர்டிகுலர் பேங்க்குக்கு வந்து இதில் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, இதை எதுக்கு ஓப்பன் பண்ணீங்க, இதை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க, உங்களுக்கு ஃபைன் $900 அப்படின்னு அந்த வங்கி உங்களுக்கு ஃபைன் போட்டுரும். நீங்கள் அந்த ஃபைனை கட்டலைன்னு சொன்னால் உங்கள் ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி நீங்கள் தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஓப்பன்னா இந்த டயத்தில் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த அபராதத்தை கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த இது வந்துடுது, அந்த பொறுப்பு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறது? மாட்டிக்கிட்டீங்களா? இன்டர்நேஷ்னல் கிரைம் இது. இப்போ உண்மையிலே அமௌண்ட் இருந்து யாருக்கா மாற்றி விட்டிங்கன்னா அவன் பணம் கொடுத்ததோடு சரி. ஏன்னா யூ ஆர் நாட் அவங்களுடைய உறவினர் அல்ல, நீங்கள் ஒரு கிளைண்ட் அப்படிங்கிறது புரிகிறதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. இதைத்தான் நான் இப்போ சுருக்கமாக இந்த டொமைனில் படித்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதான் ஹை என்ஜினியர்டு ரொமான்ஸ் ஸ்கேம். இதை வந்து இடையிடையே வந்து இந்த ஸ்கேமர்ஸை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க ஒரு இது சொல்லுவாங்க. என்ன, நீங்கள் அவங்கக்கிட்ட வீடியோ காலில் வர சொல்லுங்கள், அப்படின்னா நீங்கள் அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு. வீடியோ கால்லையும் வந்துடுறாங்க. அப்போ இதுக்கு என்னென்னு ஸ்கேமர் அந்த ஆய்வு பண்ணுறவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்கிறது, சார் வீடியோ காலில் கூட வருவாங்க எப்படின்னா அது ப்ரீ ரெக்கார்டடு அப்படின்றாங்க. அது எப்படி ப்ரீ ரெக்கார்டடு அப்படின்னா இதுக்கு ஒரு கோடு இருக்கான். அதெல்லாம் நமக்கு தொழில்நுட்பம், அந்த கம்ப்யூட்டர் மென்பொருள் தொழில்நுட்பம்லாம் நமக்கு தெரியாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறது, அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறது, இதுக்குன்னு ஒரு மென்பொருள் இருக்குது, அதில் சில கோடு எழுதுனாங்கன்னா இந்த உருவம் இதெல்லாம் பேசணும் 25 செகண்டு அப்படின்னு சொன்னால் 25 செகண்டுக்கு அந்த வீடியோ வரும். ஒரு ரோபோட் பேசுகிற மாதிரி இது பேசிகிட்டு இருக்கோம், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. அதுலேயும் நுணுக்கம் என்னென்னா, இப்போ உங்கள் பேர் ராமசாமின்னு வச்சுக்கோங்க, ஹாய் ராமசாமி ஹவ் ஆர் யூன்னு அது கேட்காதான். ஹாய் ஹனி, ஹாய் டியர், இதை மாதிரி சில பொதுவான வார்த்தைகளை போட்டு இன்டிமேட் பண்ணுற மாதிரி, ஒரு நெருக்கமான உறவுகளை கூப்பிட்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை கோட் பண்ணி அது பேச வைக்குமா. ஏன் நெருக்கமான வார்த்தைகளை போடணும் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு அனுப்பக்கூடிய வீடியோவாக இருக்குமா. புரியுதா உங்களுக்கு? இது எந்த உருவத்தை வச்சு உங்கள்கிட்ட சோசியல் மீடியாவில் அறிமுகமாச்சோ அந்த உருவத்தையும் வச்சு சில கோடு கிரியேட் பண்ணி வீடியோ பேசுகிற மாதிரி வீடியோக்களை உருவாக்கி 100 பேருக்கு அனுப்புறது. அப்போ 100 பேருக்குமான பேரையும் அதில் கோட்டில் எழுதுறது ஒரு பெரிய வேலை இல்லையா? பொதுவாக அடிச்சு விட்டோம்னா ஹாய் டியர் அப்படின்னோம்னா எல்லாத்துக்கும் 100 பேருக்குமே ஹாய் டியர் தான் போகும். அப்போ அந்த வீடியோவும் உண்மை இல்லை. 25 சில வினாடிகளுக்கு தான் அது செய்ய முடியும்னு அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ சில வினாடிகளுக்கு உங்களுக்கு வீடியோ காலும் வருது. சரி, எப்படி தான் தப்பிக்கிறது? ஃபைனலாக வர்றேன். இந்த மாதிரி ஹை என்ஜினியர்டு ஸ்கேமை பற்றி சொல்லிட்டீங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒரு இது வருது இல்லை, ஒரு கேள்வி வருது இல்லை. அதுதான் அவர் கடைசியாக அவங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கிற அந்த இமேஜு இப்போ அவங்க சொல்கிற ஒரு உத்திகள் எப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உதவும். ஆனாலும் மேக்ஸிமம் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கிற படத்தை கூகுளில் வந்து ஐ திங்க் ஸ்னாப் இமேஜ் ஆர் சம்திங் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். இந்த படத்தை வெரிஃபை பண்ணுங்கள், சோசியல் மீடியாவில் இவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை அவங்க ஏதாவது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்லேயோ மெட்டாலேயோ எதுலேயோ அவங்க ப்ரொஃபைலாக வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கொடுத்துரும். ஒருவேளை உண்மையான நபர் ஒருத்தர் வந்து அவருடைய ப்ரொஃபைலில் வச்சுருக்க ஃபோட்டோவை எடுத்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா அது எடுத்து கொடுத்துரும். ஐயா இவங்க இந்த பேரில் இந்த இடத்துல, அது உண்மையாக போய் அதெல்லாம் கூகுள் தெரியாது. நீங்கள் கொடுத்த அந்த இமேஜு இந்த பேரில் எல்லாம் அக்கௌண்ட்டில் இருக்குது, டேட்டிங் அக்கௌண்ட்டு.
அந்த டேட்டிங் ஆப்னு சொல்கிறாங்களே அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது, அது பொதுவாக இந்த ரொமான்ஸ் இதில். அப்போ இந்த டேட்டிங் இதிலெல்லாம் வச்சுருந்தா இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இவங்க ஸ்கேமர்ஸு, நம்மக்கிட்ட வேறு மாதிரி அறிமுகமாகறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இது ஒரு உபாயங்கள், ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த ஹை இன்ஜினியர்டு ரொமான்டிக் ஸ்கேம் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் படித்ததும் அதை ஆய்வு செஞ்சதும் அந்த ஆய்வினுடைய முடிவுகளும் எப்படி காப்பாற்றிக்கணுன்றதில் இதை சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்கிறாங்க. வகை வகையான ஸ்கேமர்ஸ்லாம் டெய்லி உருவாகுறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவம் ஏற்பட்டிருந்தா நம்ம யூடியூப் நம்ம சேனலுடைய வியூவர்ஸுக்கு அது பயன்படும் வகையில் அந்த தகவலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். இப்படியெல்லாம் நடக்குது, இதை நீங்கள் எப்படியெல்லாம் சந்தித்து இதை வென்றிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். நான் இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆம்னு கமெண்ட்டில் நீங்கள் கொடுத்தா தான் எனக்கு அந்த இது புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவேர்னஸ்க்காக தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.